என்னைக்காவது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்து இன்டர்நெட்ல தேடி இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற கிளாசிக்கல் சயின்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஹியூமன் பாடியில 65% ஆக்சிஜன் தான் இருக்கு, 18.5% கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் 9.5 இருக்கு, நைட்ரஜன் 3.1% இருக்கு. பட் இதுவே நம்ம ஸ்கூல்ல குவாண்டம் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஹியூமன் பாடியில 99.99999% வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ என்ன சொல்ற? இந்த குவாண்டம் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயினுக்குள்ள நான் ஈஸியா அனுப்பணும்னா நீங்க ஜஸ்ட் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ண போகுது. சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை. 1911 முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு அணு, அதாவது ஒரு ஆட்டம்ன்றது ஒரு திக்கான பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. பட் அப்போ ஒருத்தர் வந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டா, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கேட்டாரு, தி கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பத்தி இப்ப ஃபுல்லா சொன்னா நீங்க இப்பயே ஓடிடுவீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணுல 3 விஷயம் தான் இருக்கும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதுவும் ஒரு அணுல இந்த 3 விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 0.0000004% தான் இருக்கும். அப்ப மீதி இருக்க இடம்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி இந்த 3 பொருள் மட்டுமே சேர்ந்து அவ்வளவு பெரிய அணுக்களை உருவாக்குதுன்னு கேட்டா அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அதுக்கான காரணம் சொல்லுது. இதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துல மாடர்ன் பிசிக்ஸ்ன்ற ஒண்ணே உருவாச்சு. சோ இதுபடி பார்க்கும்போது என்னதான் நம்ம பாடியில கார்பன், நைட்ரஜன் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதோடைய அணுக்கள்ல இருக்குது பெரும்பாலும் காலி கிரவுண்ட் தான். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி ஒரு அணுக்கள்ல இருக்க காலி இடங்கள்லாம் தூக்கிட்டு அதுல இருக்க எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் எல்லாத்தையும் கிட்ட நகர்த்தி வச்சா நம்மளுடைய ஹியூமன் பாடி சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்க 830 கோடி மக்களையும் ஒரு ஐஸ் கியூப்குள்ள அடைக்கிடலாம். இதை கேட்கும் போது கம்பி கட்ட கதை மாதிரி தெரியலாம், ஆனா இதான் உண்மை. மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸும் இதை தான் சொல்லுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க என்ன மீட் பண்ணா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.